இந்த கிரகத்து பேர் பூமி. இந்த கிரகத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த இடத்துல மட்டும்தான் மனுஷன் என்ற உயிரினம் வாழ்கிறதா சொல்கிறாங்க. அந்த உயிரினத்துக்கு சில விலங்குகளால் தொந்தரவு ஏற்படுது. அப்படிப்பட்ட விலங்குகளால் பாதிக்கப்பட்டு இந்த பாறையை போல எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷனோட இன்றைய நாள் முழுவதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, இன்று அவர் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். இந்த தனிமை எதற்காக? மண்ணில் எறும்புக்கு இரையாக நான் இறந்தால் புதைப்பது யார்? சொல் இறைவா. என்னுள் உள்ள நெருப்பாலே என்னை நான் கொல்ல முடியாதே. நான் இறந்தால் சுமப்பாயா கல்லறையே? நாய்களே, ஜாக்கிரதை. ஏனென்றால் இங்கு மனிதர்கள் வசிக்கின்றார்கள். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஓடாதீங்க, நில்லுங்க. நான் மனுஷன் இல்லை. எதுக்கு வர்றீங்க? நில்லுங்க, நில்லுங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். பயப்படாதீங்க, நான் மனுஷன் இல்லை. நான் மனுஷன் இல்லை. பயப்படாதீங்க, நான் மனுஷன் இல்லை. நான் மனுஷன் இல்லை. நான் மனுஷன் இல்லை. மனுஷன் நீ யாரு? நான் செவ்வாய் கிரகத்திலேருந்து வரேன். என் பேர் XY ப்ளூட்டோ. நான் ஒரு ஏலியன். எக்ஸ்ன்னு 2 இன்ச்சில் வச்சிருக்க. உனக்கு நான் 2 அப்பாவா? இல்லை, எனக்கு ஒரு அப்பா தான். என் பேர் வெறும் ஒய் ப்ளூட்டோ தான். என் கிரகத்தில் ஒருத்தர் நியூமராலஜி படி என் பேரோட எக்ஸ் எடுத்துக்கினா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னார். அதனால தான் என் பேரை XY ப்ளூட்டோன்னு நான் மாற்றிக்கிட்டேன். புரியுதா? அடப்பாவீங்களா, அவனுக்கு அங்கேயும் வந்துட்டானுங்களா? டேய் ப்ளூட்டோ, உங்கள் அப்பா அம்மா 10 காசு கொடுக்காம உனக்கு நல்ல பேரை பார்த்து வச்சா எவங்கிட்டயோ லட்சக்கணக்காக பணத்தை கொடுத்துட்டு உங்கள் அப்பா அம்மா வச்ச நல்ல பேரை மாற்றிட்டு இருக்கியடா. ஆமாம், எதுக்காக நீ இப்போ பூமிக்கு வந்த? இப்போது எங்கள் கிரகத்தில் சம்மர். நாங்கள் ஒவ்வொரு சம்மர்லேயும் ஒவ்வொரு கிரகத்தை சுற்றி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த சம்மரை கொண்டாட நான் பூமிக்கு வந்திருக்கேன். எங்கள் அப்பா ஏற்கனவே இந்த பூமிக்கு வந்திருக்காரு. பூமியை பற்றி வெப்சைட்டெல்லாம் எங்கள் கிரகத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதனால் எனக்கு பல மொழிகள் தெரியும். நீ தான் எனக்கு இந்த பூமியை சுற்றி காட்டணும். சரியா? சரி ப்ளூட்டோ, உன் முகத்தை பார்த்தா ஏதோ மிருகம் மாதிரி இருக்கே. மனுஷங்க நீங்கள் அமீபான்ற ஜீன்லேருந்து உருவானீங்க. ஆனால் நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் லைக்கான்ற நாயை விண்வெளியில் ஆராய்ச்சி செய்வதற்காக பூமியிலேருந்து அனுப்புனாங்க. அந்த நாய் விண்வெளியிலேயே இறந்து போச்சு. விண்வெளியில் காற்றும் உயிரினமும் இல்லாதனால அந்த நாயோட உடல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த நாய் இறந்தாலும் அதன் உடலில் இருக்கிற ஜீன்கள் அழியாமல் இருந்தது. பின்பு அந்த நாயோட ஜீன்கள் உயிர் பெற்று ஏலியன்ஸாக உருவாச்சு. எங்கள் தாத்தாவுக்கு வால் இருந்ததா எங்கள் அப்பா சொல்லுவார். எங்கள் பாட்டிக்கும் வால் இருந்தது. பின்பு பரிமாண வளர்ச்சியில் நாங்கள் இப்படி ஆகிட்டோம். சரி, நீ ஏன் இங்கே தனியாக வாழ்கிற? என் பேர் மணி. என் பேரில் இருந்த மணி எங்கள் வீட்டில் ரொம்பவே இருந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் காணாம போயிட்டாங்க. அதாவது இந்த உலகத்தை விட்டே காணாம போயிட்டாங்க. எனக்கு இந்த உலகத்தில் எல்லாமே தெரியும். அதனால தான் எங்கள் ஊர் மக்கள் என்ன சைக்கோன்னு கூப்பிடுறாங்க. எங்கள் ஊர் மக்களுக்கு உலக அறிவு, கல்வி அறிவு இதெல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த ஊர் மக்களோ நான் இந்த ஊரில் வாழக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு என்னை இந்த ஊரை விட்டே அடித்து உதச்சி துரத்திட்டாங்க. அதனால தான் மக்களுக்கு பயந்து நான் இப்படி தனியாக வாழ்கிறேன்.
மனுஷங்க அவ்வளோ கொடூரமானவனு நீ சொல்ல வர. ஆ ஆ. ஆட அதை விடு, வா எனக்கு ரொம்ப பசிக்குது, போகலாம். எங்கே போகலாம்? ஆ வா சொல்கிறேன். ப்ளூட்டோ இங்கே உக்காரு. ஆ உக்காடுறேன். பார்த்து உக்காரு. அப்பா ஐயா. ஆ Okay, மணி வா. நீ ஏன் நிற்கிற? உக்காரு. இரு ப்ளூட்டோ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஐயோ சாரி ப்ளூட்டோ, ஒரு நிமிஷம். பரவாயில்ல மணி. அப்பா இந்த ப்ளூட்டோ சாப்பிடு. வேணாம் வேணாம் வேணாம், நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். இப்போ பசிச்சா நாங்கள் பசிச்சா படுத்து தூங்கிடுவோம். நாங்கள் தூங்கின 1 ஹவரில் எங்களுக்கு தேவையான ஸ்டாமினா கிடச்சிரும். இது போல் 48 மணி நேரத்துக்கு ஒரு முறை தூங்குவோம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை தூங்குவோம். 1 மணி நேரம் தான் எங்கள் தூக்கமே. என்னது 48 மணி நேரம் ஒரு நாளா? எங்களுக்கெல்லாம் 24 மணி நேரம் தான். எஸ், டைம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மாறுபடும். ஓ எப்படியோ பேசி மொக்கப்படாத, எனக்கு பசிக்குது, ஆளை விடு. அப்பா மணி, என்ன இதை சாப்பிட்ற? இதுதான் இந்த காட்டில் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் வெஜிடபிள்ஸில் தான் விட்டமின் ஏ பி சிடின்னு எல்லாமே இருக்குது. தெரியுமா உனக்கு? மனுஷங்க உயிர் வாழ வைட்டமின்ஸ் கண்டிப்பாக தேவை. மனுஷங்க எந்த வைட்டமின் வேணால் இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் வைட்டமின் எம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, தெரியுமா? வைட்டமின் எம்மா அப்படின்னா? அதை பத்திரமா ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன். இது எங்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், சரியா? ஓகே மணி. மணி வேணாம் வேணாம் வேணாம், அதே விரட்டுற. வேஸ்டானது தானே அதுங்க சாப்பிடுது, எதுக்கு அதை விரட்டுற? காக்கா குருவிங்க அதோட உணவை அதுங்களே தேடிக்கிற அளவுக்கு கடவுள் அதுங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்காரு, தெரியுமா உனக்கு? தான் உணவை தானே தேடிக்க முடியாத அளவுக்கு இந்த பூமியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ தேவைக்கு அதிகமாக இருக்கிற உணவை முட்டாள்தனமாக காக்கா குருவிங்களுக்கு வச்சு வேஸ்ட் பண்ணுறதை விட தேவைப்படுற மனுஷங்களுக்கு கொடுத்தா அதான் புத்திசாலித்தனம். நீ சொல்கிறத பார்த்தா காக்கா மேலே ஏதோ உனக்கு கோபம் இருக்குது. ஆமாம் இருக்குது. ஏன்? மனுஷங்க யாராவது செத்துட்டா முதல்ல சந்தோஷப்படுறதே காக்காங்க தான். எப்படி? எங்கள் மக்கள் அவங்க குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க காக்கா உருவத்தில் வரதா ரொம்ப நம்புகிறாங்க. அதனால் செத்தவங்க நினைவாக காக்காங்களுக்கு தினமும் சாப்பாடு வைப்பாங்க. ப்ளூட்டோ, உட்காந்த இடத்துல அந்த காக்காங்களுக்கு சோறு கிடைச்சா அந்த காக்காங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமாப்பா. எங்கள் மக்கள் பறவைங்க மேலேயும் விலங்குங்க மேலேயும் காட்டுற அந்த அக்கறையை மனுஷங்க மேலே காட்ட மாட்டுறாங்க. போ. வா ப்ளூட்டோ. எங்க? மனுஷங்க உயிர் வாழ தேவையான வைட்டமின் எம் புதைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னல, வா காட்டுறேன். தேங்க்ஸ். மணி. ஆ 10:30. இல்லை மணி, அப்போ 10:31. டேய் நான் டைமை கேட்கல. சாரி மச்சான்.
என்ன எனக்கு கேள்றா? இங்கே சுற்றி எங்குமே மக்களையே காணுமே. உங்கள் இந்தியாவில் நான் மக்கள் தொகை கம்மியா? டேய் ப்ளூட்டோ, இந்தியாவில் இருந்துன்னு இந்த கேள்வி நீ கேட்கலாமாடா? உலகத்திலேயே இந்தியா தான் மக்கள் தொகையில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. உங்கள் செவ்வாய் கிரகத்தில் எங்கள் இந்திய மக்களை கூட்டிகிட்டு போய் விட்டேன்னு வச்சுக்கேன், ஒரே வருஷத்தில் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்கள் தொகையை விட அதிகமாக பெருக்கி சாதனை புரிஞ்சிருவாங்க எங்கள் இந்திய மக்கள். அப்புறம் உங்கள் கிரகத்தை காலி பண்ணிவிட்டு உங்கள் மக்கள் வேறு எங்கேயாவது போயிட்டு சாவணும். மணி மணியா? 10:40. சி அதில் உங்கள் மக்கள் உண்மையிலேயே படைப்பாளிகள் தான். தேங்க்ஸ்ப்பா. மணி இங்கே சுற்றி நல்லா காற்று வருதுல்ல? ஆமாம் ப்ளூட்டோ, உங்கள் கிரகத்தில் தான் காற்றே இல்லையே, நீங்கள் எப்படி உயிர் வாழ்கிறீங்க? அதுக்கு தான் பூமி இருக்க. என்னது பூமியா? நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பூமிக்கு வந்து இங்கே இருக்கிற ஆக்சிஜனை ஒரு டேங்கில் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவோம். அந்த ஆக்சிஜனை வச்சு தான் நாங்கள் சுவாசிப்போம். ப்ளூட்டோ, அப்போ பூமியிலேருந்து ஆக்சிஜனை திருடுறீங்களா? பின்ன ஆக்சிஜன் இல்லாமல் நாங்கள் எப்படி உயிர் வாழ்கிறது? இப்போ பூமியில் இருக்கிற ஆக்சிஜன் எங்களுக்கே பற்றாக்குறையாக இருக்கும்போது இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆக்சிஜனை உங்களை மாதிரி வேற்றுக்கிழங்காசிங்க திட்டிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்கள் மக்கள் எப்படி உயிர் வாழ்வாங்க? அதற்கு நான் என்ன பண்ணுறது? ஆக்சிஜன் உற்பத்திக்கு முக்கிய காரணம் மரங்கள். அதனால் நீ உங்கள் கிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் 10,000 மரக்கண்ணை நட்டுட்டு தான் போனோம். அதான் உனக்கு தண்டனை, சரியா? உங்கள் மக்கள் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக செய்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். ப்ளூட்டோ ஒரு நிமிஷம். கணபதி மணி யார் அவர் வணங்குற? அவர் தான் கடவுள். கடவுள்னா யாரு? அவர் தான் என்னை படைச்சவர். நீயும் வணங்கு. நான் இவரை வணங்க மாட்டேன். ஏன்? எங்கள் அப்பாவை தான் வணங்குவேன். எதுக்கு? ஏன்னா அவர் தான் என்னை படைச்சாரு. சரி, ஓகே. ஏய் ப்ளூட்டோ, இங்கே தான் அந்த வைட்டமின் நம்ம புதைச்சி. இங்கேயா? ஆமாம்மா.